இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ சிக்கன்லாம் கழுவி ரெடியாக எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்படி சமைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு 3 இதழ் கடல் பாசி சேர்த்துக்கிறோம். அப்புறம் 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பட்டை ஒரு 2 பட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஏலக்காய் 4 ஆட் பண்ணிக்கிறோம். அன்னாச்சி பூ 1, பட்டை வத்தல் 2, கிராம்பு பீஸ் ஒரு 4. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துட்டு இதுதான் நம்ம பிரியாணியான மசாலா. இதை நல்லா வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஆறுனதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறோம். எண்ணெய் வச்சோடனே எண்ணெய் காஞ்சோடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 பிரியாணி இலையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா வறுத்தெடுத்ததெல்லாம் நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதை எடுத்து அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதேவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணி இலை 2 பீஸ் அதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அது பொன்னிறமாக ஆன உடனே இந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க, அந்தளவு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதங்கி அதுக்கு அந்த வதங்குறதுக்காண்டி லைட்டாக இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். இந்த இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அது வதங்கினா நமக்கே தெரியும் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணுறோம். என்னென்ன மசாலா அப்படின்னா மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டு அந்த ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ நமக்கு பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கனை இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம லைட்டாக இங்கே உப்பு ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு பிடிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் நம்ம இந்த இடத்துல உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிட்டு இதை ஒரு ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். வதக்கி விட்டுட்டு இதில் மல்லி புதினாவை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். வதக்கி விட்டதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணணும்னா 1/2 லெமன் கட் பண்ணி இதில் புழிஞ்சு விட்டுக்கிறோம். நீங்கள் வேணும்னா தயிர் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே அரை லெமனை தான் நாங்கள் இங்கே புழிஞ்சு விட்டுருக்கோம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அளந்து தண்ணி ஊற்றி விட்டுக்கணும். தண்ணி ஊற்றி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அது கொதிச்சு வரட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் சைடில் எவ்வளோ அரிசி வேணுமோ அதை கழுவி நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அரிசி ஊறுனா போதும். 10 மினிட்ஸ் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம அரிசியை சைடில் நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம அரிசி எவ்வளோ குவான்டிட்டி ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற நீங்கள் எப்பயும் ஊற்றுற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரை கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இப்போ பிரியாணி மசாலா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறைக்கட்டி
கொதிச்சு வர்ற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ வந்துட்டு நல்லா பிரியாணி வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்குதா, இப்போ நல்லா கொதிச்சு வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதோட வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு கிண்டி விட்டுறோம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறோம். போட்டு இப்போ ஒரு கிண்டி விட்டுறோம். இப்போ கிண்ணதுக்கப்புறமா ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணி இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ரைஸ் நல்லா கொதிச்சு இப்போ நம்ம பார்த்தோம்னா கரண்டி விட்டு கிளறும் போது தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். ரொம்பவும் வத்திராமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாத அளவுக்கு நம்ம கிண்டும் போது ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் இதாக. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு நெய் அதிகமாக, ஆனால் நெய் ஆட் பண்ணால் நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து மாறிடும். ஸோ அதனால் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம தம் போட்டு இறக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் சைடில் வந்துட்டு நம்ம தோசைக்கல்லை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு இப்போது நம்ம செஞ்சு வச்ச பிரியாணி வந்துட்டு அதை மூடி போட்டு தோசைக்கல்லையே நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றி இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரியாணி நல்லா ரெடி ஆகும். இடையில வந்துட்டு ஓப்பன் பண்ணவே கூடாது. 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அளவுக்கு அடுப்பிலே மூடியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து கிண்டி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.